விஜயின் ஜனநாயகன் சேட்டலைட் உரிமம் எந்த சேனலுக்குன்னு தெரியுமா? கோடியை கொட்டிருக்காங்களேப்பா. வினோத் இயக்கத்துல விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் அடுத்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆடியோ வெளியீட்டு விழா மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல டிசம்பர் 27ஆம் தேதி நடக்க போகுது. இதை எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த நிலைமையில ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட் உரிமம் பற்றிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கு. விஜயின் 69வது படமா உருவாகி இருக்கு ஜனநாயகன் படம். வினோத் இயக்கியிருக்கக்கூடிய இந்த படம் தான் விஜய்க்கு கடைசி படம் அப்படின்னும் ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இனிமேல் விஜயை திரையில் பார்க்கவே முடியாதா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுவதால் இதோட ரிலீஸை திருவிழா மாதிரி கொண்டாடுவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருக்காங்க. மும்முரமாக நடந்து வந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டு தான் தெரியுது. தற்போது படத்தின் இறுதிக்கட்ட பணிகளை தொடங்கி இருக்காராம் வினோத். கண்டிப்பா இந்த படத்தை மெகா ஹிட்டா கொடுக்கணும் அப்படின்ற முனைப்புல உழைச்சிட்டு இருக்காரு. எல்லா வேலைகளையும் முடிச்சு அடுத்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் செய்யப்படவிருக்கு. அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆளும் கட்சியை விடாம அட்டாக் செஞ்சுட்டு வராரு விஜய். அதனால ஜனநாயகன் படத்துக்கு அந்த தரப்பு கண்டிப்பா அழுத்தங்களை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் மற்றும் படக்குழுவினர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம ஆடியோ வெளியீட்டு விழாவை மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல நடத்தவிருக்காங்க. வர 27ஆம் தேதி தளபதி கச்சேரி அப்படின்ற பெயர்ல நடக்க போகுது. ஜனநாயகன் படத்தோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாவே இதுவரைக்கும் நடந்திருக்கிறதா கூறப்படுது. படத்தோட OTT உரிமத்தை அமேசான் பிரைம் நிறுவனம் 121 கோடி ரூபாயை கொடுத்து வாங்கியிருப்பதாகவும், போட்டிக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமும் வந்ததால உரிம தொகை விண்ணளவு சென்றதாகவும் திரைத்துறையில விவரம் அறிஞ்சவங்க சொல்றாங்க. இந்த நிலைமையில படத்தோட சேட்டலைட் உரிமம் பற்றிய தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த படத்தோட சேட்டலைட் உரிமத்தை ஜீ தமிழ் நிறுவனம் சுமார் 40 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பதா கூறப்படுது. தற்போது வெளியாகி இருக்கும் தகவல்கள் படி பார்த்தால் OTT மற்றும் சேட்டலைட் உரிம வியாபாரமே கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கும் மேல நடந்திருக்கு.